Hi, today 12th Maths Chapter 2 Exercise 2.1 fourth sum பார்க்கலாம். I power 59 plus 1 by I power 59. 59 வச்சுட்டு 4 ஆல் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 1 4s are 4 பேலன்ஸ் 1 வருது. அதுக்கப்புறம் இந்த 9 4 4s are 16 பேலன்ஸ் 3 வருது. இது எப்படி எழுதிக்கலாம்னா I power 4 into 14 plus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். கீழே பேலன்ஸ் என்ன வருதோ அதை வந்து நம்ம ப்ளஸில் தான் எழுதணும். ஸோ I power 4 into 14 plus 3. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ்ஸு இந்த 1 by I power 59. I power இந்த 59 இதே மாதிரி தான் 4 into 14 plus 3 அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு I power 4ஓட வேல்யூ என்னவாகும், இந்த டேர்ம் ஃபுல்லாக என்னவாயிரும் 1ன்னு ஆயிரும். ஸோ இது 1 மல்டிபிள் இதோட I power 3 மட்டும் இருக்கும். அதாவது இது எப்படி எழுதுவோம்னா I power 4 into 14 மல்டிபிள் I power 3ன்னு எழுதுவோம். இதை வந்து அப்படி தான் பிரித்து எழுதுவோம். ஏன்னா A power m plus nோட ஃபார்முலா A power m into A power nன்னு வரும். அதே மாதிரி தான் இது ப்ளஸில் இருக்கனால தனித்தனியாக வந்து மல்டிபிள் போட்டு எழுதிக்கணும். ஓகேவா? அதனால் இந்த I power 3 மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 by அதே மாதிரி தான் இந்த I டேர்ம் வந்து 1ன்னு வந்துடுது. மல்டிபிள் இந்த 3 மட்டும் I power 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த I power இந்த 1 into I power 3 I power 3 தான் ப்ளஸ் இந்த 1 into I power 3 வந்து 1 by கீழே இருக்கிறதுனால இதை வந்து நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். மேலே கொண்டு போகும்போது இதுக்கு வந்து -3ன்னு வந்துடும். ஸோ I power -3ன்னு வருது. நெக்ஸ்ட் I power 3யோட வேல்யூ என்னது -I ப்ளஸ் I power -3யோட வேல்யூ I. இது புக்கில் அந்த பேஜில் இருக்குது. இந்த ஃபார்முலாலாம் எங்கே இருக்குதோ அதே பேஜில் தான் இருக்குது. I பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதுக்கும் வந்து ஃபார்முலா தனியாக இருக்குது. I power -3க்கு வந்து வெறும் I தான் வருது. ஸோ இப்போது -ஐயும் +ஐயும் கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடுது. ஸோ இதோட ஆன்சரும் 0 தான். அவ்வளோதான். தேங்க்யூ.